பொது இடங்களில் உள்ள நாய்கள், கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அரசு மருத்துவமனைகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிலவும் சூழல் என்ன, அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த கூடுதல் கள தகவல்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். செல்வராஜ், வணக்கம். என்னதான் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் தொடர்ந்து தமிழக அரசு அதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்ட இந்த நிலையில ஆனா அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்துவதில் சுணக்கம் ஏற்பட்டு வருகிறது. பொதுமக்கள் கால்நடைகளால என்னென்ன மாதிரியான இன்னல்களை களத்திலிருந்து எதிர்கொள்கிறாங்க, தொடர்ந்து பொதுமக்களுடைய அதிருப்திகள் என்னவாக இருக்கு? கள தகவல்கள். நிஷ்மா, மோனிகா, குறிப்பாக நேற்று உச்சநீதிமன்றமே ஒரு அதிரடியான தீர்ப்பு என்பது வழங்கியுள்ளது. குறிப்பாக கால்நடைகள் மூலமாக பல்வேறு பகுதியில் மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் கால்நடைகளான மாடுகள் மற்றும் நாய்கள் மூலமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருவதாகவும், குறிப்பாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களின் பாதுகாப்புக்கும் நலன் கருதிதான் தற்போது அந்த அறிவிப்பு என்பது வெளியிட்டுள்ளது. 2 மாதம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசுக்கும் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் 2 மாதம் கெடு என்பதும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இதற்குள்ள பள்ளிக்கூடங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் அந்த வேலி அமைக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் ஒரே நாளில் 50 பேரை நாய் கடித்த சம்பவம் என்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் பாளையங்கோட்டை உள்ள என்ஜிஓ காலனியில் தங்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய கல்லூரி மாணவி இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அவர் மீதே நேரடியாக மாடு முட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். அதேபோல ஒரு ஊழியர் நெல்லையில ஒரு வடக்கு பைபாஸ் சாலை மற்றும் தெற்கு பைபாஸ் சாலையில அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர் மீது மாடு முட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுபோன்ற தொடர்ந்து கால்நடைகள் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு என்பது பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை ஆகிய 3 பேரும் இணைந்து அந்த தெரு நாய்க்களை உடனடியாக பிடித்து அதுக்கு தடுப்பூசி போட்டு கருத்தடை செய்து அது காப்பகத்தில் நேரடியாக அதை அங்கு அமர்த்தப்பட வேண்டும், இல்லைன்னா அது போன்ற அங்கிருந்து பராமரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் தற்போது எந்த பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற பல்வேறு அறிவிப்புகள் வந்தாலும் அதிகாரிகள் அதனை அலட்சிய போக்கோடு தான் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் ஒரு சம்பவம் நடைபெற்ற உடனே ஒரு நாள் மட்டும் அதற்கான நடவடிக்கை என்பது இருக்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் மாடு முட்டியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மறுநாள் திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாடுகளும் பிடிக்கப்பட்டு உடனடியாக ஏலம் விடுவதாக திருநெல்வேலி மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. அதன் பிறகு அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சமூக ஆர்வலர் கோயா நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். ஐயா, வணக்கம் ஐயா. குறிப்பாக நேற்று சுப்ரீம் கோர்ட் ஒரு நல்ல அதிரடி தீர்ப்பு என்பது வழங்கியுள்ளது. இந்த தெருநாய்க்கள் மற்றும் கால்நடைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். 2 மாதம் அந்த காலக்கெடு என்பது ஒவ்வொரு மாநில அரசுக்கும் பிறப்பித்துள்ளது. எப்படியா இருக்கு ஐயா? இரவு நேரங்களா இருக்கட்டும், பகல் நேரமாக இருக்கட்டும், ரோடுகள்ல கடந்து செல்வதற்கே மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. இப்ப நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆஸ்பத்திரி உள்ள பேஷண்ட் பக்கத்தே நாய்கள் படுத்து கிடக்கக்கூடிய அவல நிலைகள் இன்னைக்கு ஒவ்வொரு பக்கமே உருவாகிட்டு இருக்கு. தமிழக அரசு உடனடியாக செயல்பட வேண்டும். ஏன்னா அதிகாரிகள் மெத்தன போக்கில் இருக்காங்க. அதுதான் உண்மை. அதான் ஏன்னா ஒரு உத்தரவு விட்டுட்டாங்கன்னா அதை ஒரு 2 நாளைக்கு கண் துடைப்புக்கு என்ன செய்தாங்க, பணிகளை செய்தாங்களே தவிர அதுக்கு ஒரு முழு தீர்வு காணணும் என்கிற முயற்சிகளை எந்த அதிகாரிகளுமே எடுக்கிறது இல்லை என்பதுதான் ஒரு பெரிய ஒரு மன வேதனையா இருக்கு. இப்ப மேலப்பாளையத்திலே பாத்தீங்கன்னா பல லட்சங்களை உருவாக்கி நாய்கள் காப்பகம் சொல்லி ஒன்னு உருவாக்குனாங்க. அதுல என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒவ்வொரு பணத்தையும் மக்களோட வரிப்பணங்கள் வீணா போய்கிட்டே தான் இருக்க தவிர அதுக்கான சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மாடுகள் ரோட்ல நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவான மாடுகளை கிடக்கு. பைக்ல போறவங்க, கார்ல எல்லாருமே ரொம்ப மனவேதனையிலும் அச்சத்தோடு தான் கடந்து செல்றாங்க. நாய்க்கடி மேலப்பாளையத்தில் கொஞ்சம் நெஞ்ச பேருக்கு நடக்கல. நிறைய பேர் இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க. பாதிப்பு அடைந்து கொண்டே தான் இருக்காங்களே தவிர அதுக்கான தீர்வுகள் எதுவுமே இன்ன வரைக்கும் கிடைச்ச மாதிரி இல்லை. இப்ப உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு நேற்றைய தினம். இதற்காவது ஒரு மரியாதை கொடுத்து தமிழக அரசும் அதிகாரிகளும் தீவிரமான ஒரு பணிகளை செஞ்சிட்டாங்க அப்படின்னா இதற்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்கும் என்பதுதான் நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. மக்களோட அச்சத்தை போக்குறதுக்கு தான் அரசு
அச்சத்திலே இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதனை வந்து 10 நாய் துரத்துதுன்னா அவங்களோட நிலைமை அந்த இடத்துல வந்து எப்படி ஆகும்? இதுல நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. மாடு முட்டியும் உயிர் இழந்திருக்காங்க. மாடை பிடிச்சிட்டு உடனே ஏலத்துக்கு விடுதாங்க. உடனே அவங்க தான் வந்து எடுத்துட்டு போறாங்க. அதுதான் ஒரு பெரிய கொடுமை. இதுல மாநகராட்சிக்கு வருமானம் வந்துடுது. இந்த வருமானத்தை தான் இவங்க சேர்க்காங்களே தவிர மறுநாள் பார்த்தா அதே மாடு ரோட்ல நிக்கி. அப்ப இதை எதுக்கு நீங்க பிடிக்கணும்? எதுக்கு நீங்க இந்த ஃபைனை போடணும்? இதெல்லாம் வந்து கண் துடைப்பு வேலைகளை வந்து செய்ய வேண்டாம். நமக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை பொதுமக்கள் சார்பாக வைக்கிறோம். மக்களோட அச்சத்தை போக்குங்க. தெருநாய்களை பிடித்து அதற்கான காப்பகத்தில் வந்து விட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் என்பதுதான் நம்மளோட வேண்டுகோள். இல்ல குறிப்பாக இப்போ உச்சநீதிமன்றம் இந்த அறிவிப்பு வழங்கியிருக்குன்னா தடுப்பூசி போட்டு அது கருத்தடை பண்ணி அந்த காப்பகத்தில் விடணும். ஆனா திருநெல்வேலி மாநகராட்சியில மேலப்பாளையத்திலே அந்த காப்பகம் இருக்கிறது. ஆனா அது இதுவரை செயல்படுகிறதா? இன்னும் அதுக்கான ஒண்ணுமே செயல்படவே இல்லைங்கிறத நம்ம முதல்ல அந்த பதிவில் தான் சொன்னோம். அது மூடப்பட்டு இருக்க தவிர அதுக்கான பணிகள்லாம் இதுவரைக்கும் நான் அந்த ரோட்டோட தான் நம்ம கடந்து செல்லுதோம். இதுக்கு முன்னால நாய்கள் சத்தம்லாம் கேட்கும். இப்போ ஒரு சத்தத்தையுமே ஒண்ணுமே பார்க்க முடியல. அது ஒரு குப்பை கிடங்கு பக்கத்துல தான் கட்டி வச்சிருக்காங்க. அது பூட்டு போட்டு கிடக்கு. உள்ள ஒரு நாய் கூட கிடையாது. நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம். அது பூட்டி தான் கிடக்குமே தவிர அது உள்ள வந்து எந்த ஒரு பாதுகாப்போ எந்த ஒரு இதுவுமே ஒண்ணுமே அவங்க செய்யவே இல்லைங்கிறதான் சொல்றேன். இல்ல குறிப்பா இப்ப அரசு என்ன செய்யணும்னு நினைக்கீங்க? இப்ப நீதிமன்றம் அடுத்த கட்டமா நீதிமன்றம் அது நேரடியாவே பார்க்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை கால்நடைகள் மூலமாக இருக்கட்டும் இல்ல தெருநாய்கள் மூலமா இருக்கட்டும் நீதிமன்றமே மிகப்பெரிய கவனித்த பிறகுதான் ஒரு அதிரடியான தீர்ப்பு 2 மாசத்துக்குள்ள அந்த கெடு என்பதே சொல்லியிருக்கு. எந்த அளவுக்கு இந்த அரசு மேற்கொள்ளணும்னு நினைக்கீங்க? இது வந்து ஐயா இது வந்து அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு குனிவு தான் என்பதை நான் வந்து இந்த பதிவு மூலமா சொல்லிக்கிட்டேன். ஏன்னா ஒரு உச்ச நீதிமன்றம் பார்த்து தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, உத்தரவு கொடுத்திருக்கு. அந்த உத்தரவில நீங்க சரி பண்ணுவீங்களாங்கிறத நம்ம பார்ப்போமே. இப்போ இவ்வளவு நாளா கடந்து தானே சென்றுகிட்டே இருக்காங்களே தவிர அதுக்கான தீர்வுகள் வந்து இன்ன வரைக்கும் கிடைச்ச மாதிரி இல்லை. இப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு. இதற்காவது இவங்க நடவடிக்கை எடுக்காங்களாம் பார்ப்போம். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. அப்ப இதெல்லாம் மனசுல வச்சு தமிழக அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐயா. நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சியில் இது போன்ற ஒரு தனியார் நிறுவனிடம் வந்து தெருநாய்களை பிடித்து அதற்கு தடுப்பூசி போட்டு கருத்தடை செய்து அதற்கான காப்பகம் என்பது ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த திட்டம் என்பது தற்போது வரை செயல்படவில்லை. குறிப்பாக அது கிடப்பில் தான் போடப்பட்டுள்ளது. ஏன்னா மக்களோட வரி பணத்தை மட்டும் அந்த தனியார் நிறுவனம் என்பது தங்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு இதுவரை தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்வதிலோ தடுப்பூசி போடுவதிலோ எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இனியாவது உச்சநீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பின்படி இனியாவது தமிழக அரசும் உள்ளாட்சித்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் இணைந்து இதுபோன்ற தெருநாய்கள் மற்றும் கால்நடைகளை பிடித்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத வண்ணம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலரோட கோரிக்கையாக உள்ளது. மோனிகா.